ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பேர் வருவீங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அதாவது ஒரு கன்சர்வேட்டிவான ஃபேமிலில இருந்து வந்தவதான் இருந்தாலும் ஹஸ்பண்டோட சிச்சுவேஷனுக்காக நான் கொஞ்சம் எல்லாம் போல்டா வந்திருக்கேன். சோ நமக்காக சேர்ந்த ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க வந்து ஆக்சுவலா ஒரு மேரேஜ் ஆன புதுசுலயே வந்து கொஞ்சம் ஹெமரேஜ் ஆயிடுச்சு. மூளையில வந்து பிரெயின்ல ஹெமரேஜ் ஆனதுல அவங்களுக்கு வலது கை வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு ஸ்பீச்சும் பாதிக்கப்பட்டுருச்சு. எது வந்து பாதிச்சதோ அதை வந்து இறைவன் எனக்கு கொடுத்துட்டான் அப்படிங்கிற சொல்லலாம் ஒரு விதத்துல. அது நான் வெளியே வந்ததுக்கு காரணமே போல்டா, அதுதான் ரீசன். இன்னுமே அவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல தான் எழுதுவாங்க, ரைட் ஹேண்ட்ல எழுத முடியாது. டிரைவ்லாம் பண்ண முடியும், இருந்தாலும் அந்த ஸ்பீச் வந்து என்ன மாதிரி கோர்வையா அவங்களுக்கு வந்து வராது. அதனால எங்க போனாலும் நாங்க 2 பேரும் ஒன்னாவே தான் போவோம். நிறைய எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, சொந்த அபிஷியல் ஒர்க்கா இருந்தாலும் சரி, நான் போகாத கவர்மெண்ட் ஆபீஸே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் ஒன்னா தான் போவோம். இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்கன்னு தெரியல. என்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல, சந்தோஷமும் அன்பு மட்டும் தான் இருக்கு. யாராவது ஏதாவது பேசணும் கேட்கணும்னா நீங்க கேமரால வந்து கேளுங்க, பேசுங்க, என்ன வேணா பேசலாம். நாங்க வந்து அப்படியே இந்த பாரிஸ் பக்கம் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது நாங்க அந்த பர்ஃபியூம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கலுக்கு தேவையான பர்ஃபியூம் எல்லாம் இங்கேயாவது ரேட் கம்மியா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பர்ஃபியூம் கடையில போய் நின்று சென்ட் என்ன ரேட் அது இது கேட்டுட்டு இருந்தப்போ அவங்க சொன்னாங்க, என்ன சென்ட் வேணும், கேவ்டாவா, லாவெண்டரா, லெமனா, இன்னொன்னு என்னமோ சொன்னாங்க. இது எல்லாமே நம்ம சேனல்ல காமிச்ச சென்ட். அந்த பெனாயிலுக்கு எல்லாம் ஊத்தி காட்டியிருக்கும் போது கரெக்டா அந்த அது உண்மையா சொல்ல போனா அந்த கேவ்டா சென்ட் வந்து சாதாரண பர்ஃபியூம் தான், ஆனா ஸ்மெல் வந்து பெனாயில ஊதும் போது நல்லா இருக்கு. இவரு வந்து வச்சிருந்தாரு, அது வந்து வீட்டுல இருந்ததை வந்து டெமோக்கு தானே இந்த வீட்லயே இருக்கு, அதை தூக்கி ஊத்துனாரு. நான் ஊத்துனேன். அந்த சென்ட் அப்படி ஒரு சென்ட் இருக்கதே அப்பதான் தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு. அப்ப அந்த தாழம்பூ ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து கடையில போய் கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, என்னன்னு தெரியலங்க, ஒரு 15 நாளாவே படம் எடுக்கிறாங்க மக்கள், கேவ்டா வேணும், லெமன் வேணும், லாவெண்டர் வேணும், இன்னொரு என்னமோ சொன்னாங்க. அப்படின்னு சொன்னாங்களா? அப்போ நான் வந்து என்னோட கார்டு ஒன்னு எடுத்து கொடுத்தேன். இந்த கார்டு கொடுத்துட்டு இது கேட்கறதுக்கு என்ன ரீசன்னா இதுதாங்க அப்படின்னு. அந்த புண்ணியவதி நீங்க தானம்மா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டாரு அவரு. அது மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாரையும் இவ்வளவு பேரு இங்க பாப்பேன் நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. யாராவது ஏதாவது பேசணும்னா பேசுங்க, கேட்கணும்னா கேளுங்க. இந்த சந்திப்பை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமோ யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஆக்சுவலா ஈரோடு சப்ஸ்கிரைபர் மீட்ல தான் வந்து கெமிக்கல்ஸ் பத்தி எல்லாம் சொன்னாங்க, எடுத்து செய்யுங்கன்னு சொல்லி. இப்பவுமே நாங்க கெமிக்கல்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். எதிர்பார்த்ததை விட அதிகமான ஆதரவு. உண்மையிலே நாங்க என்ன நினைச்சோம்னா, என்ன ஒரு 10,000-20,000 ரூபாய்க்கு வாங்குவோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பெரிய ஏற்பாடுகள் எதுவும் இல்லாம அறிவிப்பு பண்ணிட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்துருச்சு. நான் லாபம் கூட பெருசா வைக்கல. கணக்கு போட்டு பார்த்தா 18% ஜிஎஸ்டிக்கு ஒண்ணுமே இல்லையே, கூலி கூட வராது போல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 ரூபா சேர்த்துனேன் ரேட். அந்த 10 கிலோ சோப்பு தூள் அப்படியே ஃபுல்லாவே பினிஷிங் பண்ணி நம்ம கொடுத்துற மாதிரி, அதை வாங்கி அவங்க ஓன் பிராண்ட்ல பேக்கெட் பண்ற மாதிரி. எல்லாமே ஒரு ஆக்சிடென்டலா நடந்த விஷயம் தான். ஈரோடு சப்ஸ்கிரைபர் மீட்ல வந்து கெமிக்கல் சப்ளை பண்ணுங்கன்னு கேட்டாங்க. சரி சப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் வந்து அது பினிஷ் பண்ணியே கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா மெஷினரிஸ் இல்லாம கையில போட்டு அந்த சோப்பு தூள்லாம் சலிக்கும் போது கஷ்டமா இருக்கு. இன்னும் நிறைய ஃபார்முலா கொடுக்கணும். நேத்து கூட எனக்கு வந்து நிறைய பக்கம் அலைஞ்சு திரிஞ்சு எனக்கு இந்த சொட்டு நீளம் ஃபார்முலா எல்லாம் கிடைச்சது. சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு தான் எங்களுக்கு. நான் சொல்றது என்ன, இன்னுமே எங்கள்கிட்ட எல்லாம் கெமிக்கல் வாங்கணும்னு இல்ல, உங்களுக்கு கிடைக்கலன்னா வாங்கிக்கிங்க, பக்கத்துல எங்க கிடைக்குதோ அங்க வாங்கிக்கிங்க, ஏன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மிச்சம். அதுதான் நான் வந்து எல்லார்கிட்டயும் சொல்றது. இப்பவுமே நாங்க நிறைய பேருக்கு எங்களால அனுப்ப முடியாத அளவுக்கு ஆர்டர்ஸ் இருக்கு. நான் 5 நாள் வந்து மொபைலே சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கு ஒரு மொபைல் தனியா வச்சிருக்கேன். ஆக்சுவலா கம்பெனி ஸ்டாஃப் தான் பேசுவாங்க, வீட்டுக்கு பேக் சைடே கம்பெனிங்கிறதுனால என்னோட இதுல பாத்துக்கலாம். அவங்க அரிசி மண்டி கிட்டத்தட்ட 21 இயர்ஸா வச்சிருக்காங்க அரிசி மண்டி. அது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், எல்லாம் பக்கம் பக்கமா. அப்புறம் நாங்க ஒரு மசாலா கம்பெனி வச்சிருக்கோம், அப்படியே போயிட்டு இருக்கு. என் பேர் ஜெயக்குமார். சொல்லுங்க சார். ஸோ ஆக்சுவலா வந்து நான் ஒரு 23 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சிவில் இன்ஜினியரா இருக்கேன். ஓகே. பட் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சிவில் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப டல் ஆயிடுச்சு. காரணம் வந்து பிளாட்ல எதுவுமே மூவ் ஆகல. அதனால வந்துட்டு ஃபீல்ட்ல வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்சுவலா உங்க வீடியோ நிறைய பார்ப்பேன், எனக்கு அதுல கொஞ்சம் தன்னம்பிக்கை வருது. ஸோ நம்மளால வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஆபீஸ் ஆரம்பிக்க முடியும், சிவில் ரிலேட்டடா ஆபீஸ் ஆரம்பிக்க முடியும், கண்டிப்பா வந்துட்டு அதை ரன் பண்ண முடியும்ட்டு. பட் ஆபீஸ் சிவில் ரிலேட்டடா ஆரம்பிக்கும் போது பட் கஸ்டமரை எப்படி கவர் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது சரி ஆபீஸ் ரிலேட்டடா ஆரம்பிக்கும் போது சரி ஒரு ஜெராக்ஸ் கடை போடலாம். அங்க ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டா எடுக்கிறது, சிவில் ரிலேட்டடா பட்டா எடுக்கிறது, சிட்டா எடுக்கிறது, FMBA டிராயிங் எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்புக், இந்த மாதிரி ரிலேட்டடா வந்துட்டு நம்ம போடும்போது அப்ப அங்க கஸ்டமர் வருவாங்க. அந்த கஸ்டமர் வந்து ஓகே இங்க ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்காரு, இவர்கிட்ட நம்ம பிளான் போடலாம், எஸ்டிமேட் வாங்கலாம், ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் எனக்கு நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலா வந்து சிவில் எல்லாமே தெரியும். பட் அது எப்படி நான் வெளியில கொண்டு வரதுன்றது தெரியல. ஸோ இவ்வளவு நாளா நான் வந்துட்டு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 20 வருஷம் நான் எனக்காக என் மைண்டை வச்சு ஒர்க் பண்ணணும்னு பாக்குறேன். பட் எனக்கு கொஞ்சம் அதனால கொஞ்சம் ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, அதுதான் உண்மை. நீங்க ஏதோ ஒரு ஃபீல்ட பத்தி கேட்கும் போது எனக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது.
தெரிஞ்சதை வச்சேதான் ஓட்டுறேன், என்னையும் நீங்க பெரிய ஆளா ஆக்கிட்டீங்க. அதுதான் எனக்கு வந்து சிரிப்பு வருது. என்னடா இப்படி நமக்கு ஒரு நிக்க வச்சிருக்காங்களே அப்படிங்கிற கூச்சமாவும் இருக்கு. என்ன சொல்றேன்னு தெரியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே டூ திங்ஸ் டிஃபரெண்ட்லி. அதுதான் ஒரு புதுமை. யாரு எந்த ஒரு துறையில பூத்துறாங்களோ அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க இன்னைக்கு. எதுவுமே பாத்தீங்கன்னா இப்ப வந்து வீடுன்னு இவர் சொன்னாரு, அங்கேயே வந்து சொன்னா எனக்கு என்னன்னா, சாமானிய மக்கள் வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு குறைவான செலவுல ஒரு ரெடிமேட் ஹவுஸ், நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு. ஆனாலும் அதுல சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கு. அது எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அப்படி இவ்வளவு பட்ஜெட்ல உங்களுக்கு வீடு, வேற ஒரு பைசா கூட இதுக்கு மேல நான் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அந்த வீட்டுக்கு இப்படி பண்ணணும் அப்படிங்கறத ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா, அதாவது வீடு கட்டுறதுக்கு ஒண்ணு வந்து பட்ஜெட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டைமிங். ஒரு வீடு கட்டினா 1 வருஷம் இல்லாம கட்ட முடியாது. அந்த மாதிரி இல்லாம ஒரு மந்த்ல அப்படி ஏதாவது ஒரு புதுமையா கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வின் பண்ண முடியும் சார். இந்த நிகழ்ச்சிக்கு இடையிடையே நான் வந்து வாய்ஸ் மூலமா தொகுத்து வழங்குறேன். சில இடங்கள்ல வந்து நாம் சொன்னாதான் புரியும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்ன ஒரு சிக்கல் வந்தது உள்ள போன உடனே அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து மொபைல்ல தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். என்கிட்ட டிஜிட்டல் கேமரா கிடையாது. அதுக்கு ஒரு சின்னதா ட்ரிபாட் ஸ்டாண்ட் மொபைலுக்காக எடுத்துட்டு போயிருந்தேன். உள்ள போனதுமே அந்த ஸ்டாண்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி என்னை வந்து ஸ்டாண்டை வச்சு போட்டு போங்கன்னாங்க. அந்த ஸ்டாண்ட் இருந்தால் தான் ஷேக் இல்லாமல் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால நான் அவங்கள்ட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னோட கார்டு எடுத்து கொடுத்தேன் கவுண்டரில். அப்பவும் அவங்க வந்து அலோவ் பண்ணவே இல்லை. எங்கள் மீடியாவிலேருந்து எல்லாம் வரவங்க எல்லாம் மீடியாவில் போடுவோம், நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு. இன்னும் வந்து ரஃபாக ஒரு ஆள் வந்து ரொம்ப பேசினார். எனக்கு என்ன செய்யறதுனே தெரில. இந்த ஸ்டாண்ட் இல்லாமல் ஷூட் பண்ணால் ரொம்ப ஷேக்கியாக இருக்கும், ஒருத்தர் கையில் பிடிச்சிட்டே இருக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனை பண்ணிட்டு அப்படியே ரொம்ப கவலையோடு இருக்கும்போது டக்குன்னு நமக்கு ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், கை மேலே கை வச்சுட்டு வரி வரியாக சாரீ போட்டுட்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள், விஜயா மேடம். அந்த விஜயா மேடம் வந்து டக்குன்னு வந்து எனக்கு அவங்க தான் ஃப்ளவர் கொடுத்து வரவேற்றவங்க. உடனே வந்து ஒரு ஃபோன் எடுத்துட்டு வந்து அந்த கவுண்டரில் கொடுத்து, இந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க பேசுங்க அப்படின்ட்டாங்க ஒரே நிமிஷத்தில். எனக்கு வந்து ஸ்டன் ஆகிட்டேன். எனக்கு என்ன அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ், அவ்வளோ பெரிய பவரா அப்படின்னு நினச்சிட்டு, அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி இவங்களை அலோவ் பண்ணுங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னோன்னா அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே கடுப்போட, சரி ஃபோனை வைங்க உள்ளே போங்க, ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ கூட்டமா அப்படின்னு எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷத்தில் அழுகியே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்களுடைய மருமகன் வந்து ஜட்ஜா இருக்கிறாங்க. அந்த அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு சொல்லி அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ நமக்காக குரல் கொடுக்கறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப பெருமையாகவும் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது தக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த பயமும் இருந்தது. அப்படி ஒரு சந்தோஷத்தோட உள்ளே போனோம். உள்ளே போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வந்து நான் கவுண்ட் பண்ணினேன், ஒரு 300லேருந்து 400 பேர் இருந்தாங்க. லெஃப்ட் சைடு இருக்கிறவங்கெல்லாம் கேமராவில் ஃபேஸ் காட்டல அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து அவங்களெல்லாம் கவர் பண்ணல, ரைட் சைடில் இருக்கிறவங்கள மட்டும்தான் கவர் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக வரவும் போகவுமா இருந்தாங்க. பல பேர் வர்றது, பல பேர் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப தூரமாக போகிறோன்ட்டு போகிறது, இப்படியே மாறி மாறி நடந்துகிட்டே இருந்தது. அப்படிலாம் பார்க்கும்போது எப்படியும் வந்து ஒரு 700 800 பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கேலரி மாதிரி பகுதியை தேர்ந்தெடுத்து தான் இந்த செம்மொழி பூங்கால நாங்கள் உட்காந்துருந்தோம். ஆனாலும் ஆப்போசிட்டில் நின்று நான் பேசிகிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் வந்து கூட்டம் வந்து இறங்கி சூழ்ந்துக்கிறாங்க. ஒரு 20 பேர் 30 பேர் சூழ்ந்துக்கும் போது மீதி இருக்கிறவங்களுக்கு அந்த குரல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும்போது அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகி எல்லாரும் உட்காருங்க மேடம் பேசிட்டோம் அப்படிங்கிறாங்க. திரும்பவும் வந்து கொஞ்ச நேரம் தான் கண்ட்ரோல் ஆகுது, திரும்ப வந்து சூழ்ந்துக்கிறாங்க. அதில் அன்பு காரணம். நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய கெமிக்கல் ரிலேட்டட் டவுட்ஸ் வந்து கேட்டாங்க. நிறைய டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணி கொடுத்தேன். இன்னும் சொல்ல போனால் சோப்பாயில் ஃபார்முலாலாம் நான் இங்கே ஷேர் பண்ணவே இல்லை, டைம் இல்லை எனக்கு. அதெல்லாம் கூட நான் சொன்னேன். அங்கே சொன்னோன்னே சில பேர் நோட் பண்ணிக்கிட்டாங்க. நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு முன்னாலே நாங்கள் தயாரிக்க போகிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சில ஃபார்முலாலாம் எனக்கு மனப்பாடமாக தெரியாது, அதனால் என்னால் சொல்ல முடியல. மனப்பாடமாக தெரிஞ்சதுனால 1-2 சொல்லி கொடுத்தேன். சில டிப்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுத்தேன், எப்படி ப்ராடக்டை என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணல, அதுதான் உண்மை. என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட்டம் ரொம்ப சூழ்ந்து இருக்கும்போது அந்த கேமரா ட்ரிபாட் ஸ்டாண்டை கூட நம்ம கையில் வச்சு ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. என்னையும் என் குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க. அதாவது நான் வந்து என் ஹஸ்பண்ட்ட குழந்தைங்கள்ட்ட போகணுன்னா ஒரு நீச்சல் அடிச்சுட்டு கூட்டத்து வழியாக போகணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால் நான் இனி வர கூட்டங்களில் என்ன பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி வைக்கும்போது அவங்க சந்திப்பில் பயன்படுத்திக்கணும்னா அவங்களுடைய சந்தேகத்தை பேப்பரில் எழுதிட்டு வந்துடணும். அழகா ஒரு 4 வரியில் சந்தேகம் எதுவாக இருந்தாலும் எழுதிட்டு வந்துட்டா அதை கலெக்ட் பண்ணிட்டோம்னா வரிசையாக ஒவ்வொரு பேப்பராக ஓப்பன் பண்ணி அதுக்கு உண்டான சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நான் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இல்லை, எது தெரிஞ்சதோ அதை சொல்லுவேன், எது தெரியலையோ அட்லீஸ்ட் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரியாவது சொல்லுவேன்.
அதான் நான் இப்ப வந்து தொகுத்து வழங்குறது நான் வீட்டுக்கு வந்த அப்புறம் தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய குரலே பாத்தீங்கன்னா போயிருச்சு, அதாவது தொண்டை கட்டிக்குச்சு எனக்கு லைட்டா. கண்ட தண்ணி மாத்தி குடிச்சது, அப்புறம் அங்க ரொம்ப பேசினது, அப்புறம் திரும்ப வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட அலைஞ்சது, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீவரிஷா தான் இருக்கு. இருந்தாலும் லேப்டாப் பிரச்சனைனால எனக்கு 2 நாளா கவர் பண்ண முடியல. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பேர் லேப்டாப், வேற ஒரு லேப்டாப் வச்சு தான் நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இனி வர கூட்டங்கள்ல யாராவது ஏற்பாடு பண்ணணும், அந்த ஊரை சேர்ந்தவங்க. ஒரு பூங்கால வச்சா கூட மைக்கு மாதிரி ஏதாவது பேட்டரி மைக் யாராவது கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல அப்படி இல்லைன்னா கூட பேப்பர்ல எழுதி அப்படிதான் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரலைன்னா கண்டிப்பா வந்து அந்த கூட்டத்தை வந்து நம்ம சமாளிக்கவே முடியாது. அந்த சிச்சுவேஷன் வந்து எனக்கு புரியுது. ரொம்ப அன்பு வேற, நிறைய ஆட்டோகிராஃப், அதெல்லாம் நான் கேமரால எடுக்க கூட இல்லை. நிறைய பேர் ஆட்டோகிராஃப் கேட்குறாங்க, நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. பட் என்ன மட்டும் போட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் நிறைய பேர் எடுத்து அதில் ஒரு சின்ன டென்ஷன் ஆச்சு எனக்கு. அப்புறம் வேற எதுக்குமே கடைசி வரைக்கும் டென்ஷன் ஆகலை. அந்த கேமரால போட்டோ எடுக்காம இருங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் கடைசியாக வந்தவங்களுக்கு நான் சொன்னது தெரியாது. அதனால அப்படி யாருக்காவது மனசு புண்பட்டு இருந்தா நான் உங்ககிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன். பட் எனக்கு வந்து இன்னி வர கூட்டத்திலையும் அப்படிதான், ஏதாவது நம்ம வந்தோம்னா சந்திப்புல கண்டிப்பா வந்து போட்டோ எடுக்கக்கூடாது, செல்ஃபி எடுக்கணும்னா ஃபேஸ் கவர் பண்ணி எடுத்துக்குங்கன்னு சொன்னேன். அப்படியும் நிறைய பேர் எடுத்துட்டாங்க. அது வந்து டோர் டெலிவரி பண்ண. என்ன டெலிவரி? அந்த கெமிக்கல்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன் நான். 29 ஆர்டர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. அது ஆர்டர் பண்ணிட்டேன். எல்லாமே ஆல் சோப் மிக்ஸ், ஹை குவாலிட்டி. உங்க பேரு? லலிதா. ஓகே. இதா இருக்கு. சரி, என்ன தெரியும். அதுவும் இந்த விம் லிக்விடும் ஆர்டர் பண்ணிட்டேன். என்னோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்தேன். சரி சரி. அது 840 டோட்டல் சொன்னீங்க. அதுக்கு வந்து இப்போ டோர் டெலிவரி பண்ணிடுவீங்க. அதாவது கெமிக்கல் சப்ளை, அது வந்து நாங்க வந்து இப்போ எப்படின்னா ரெடி மிக்ஸ். ரெடி மிக்ஸ், அது எதுவா இருந்தாலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் லாரி வந்து உள்ள அலௌடு இல்ல. நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா, நிறைய ரோட்ல லாரிஸ் அலௌடு இல்ல, பர்டிகுலர் டைம் தான் அலௌடு. ஈரோட்ல இருந்து புக் பண்ணனோம்னா கொரியர் மூலமா ஒரு பொருள், எந்த பொருளா இருந்தாலும் அனுப்பினோம்னா கொரியர் மட்டும்தான் டோர் டெலிவரி தருவாங்க. இப்ப கொரியர்ல அனுப்பும் போது என்னன்னா அவங்க வந்து ஒரு கிலோக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இப்ப நம்ம 10 கிலோ சோப்பு தூள் 570 ரூபா அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன்னா 10 கிலோக்கு வந்து உங்களுக்கு 50 ரூபால இருந்து 60 ரூபா வரைக்கும் கொரியர் சார்ஜ், இன்னொரு 500 ரூபா நீங்க வந்து செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோர் டெலிவரி கொடுத்துருவாங்க. அது வந்து ஒரு எல்லாத்தினாலையும் முடியாது. 500 ரூபா சோப்பு தூளுக்கு 500 ரூபா செலவு பண்ண முடியுமா? முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு லாரியும் உள்ள வர்றதுல யாரு உள்ள வராங்கன்னா டிரான்ஸ்போர்ட் காரங்க, அதாவது பஸ் தான் உள்ள வருது. ரதிமீனா, பர்வீன் இவங்கெல்லாம் வந்து பஸ் சர்வீஸ் நடத்துறதுனால கீழே டிக்கியில போட்டு எடுத்துட்டு வராங்க. இவங்க கிட்டதான் நாங்க வந்து அனுப்பணும். ஏன்னா அவங்க தான் வந்து சென்னையில வந்து ஒரு 15 இடங்கள்ல வச்சிருக்காங்க லொகேஷன். இப்ப நீங்க கிண்டிலேயே இருக்கு. இல்ல கிண்டி இருக்கு, இதுல மாதவரம் இல்ல வேளச்சேரியில இருக்கு, டி நகர்ல இருக்கு, கோயம்பேடு இருக்கு. கோயம்பேடு சூப்பரான சர்வீஸ் இருக்கு. அது மாதிரி அதுலயும் பாத்தீங்கன்னா 2-3 டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ரதிமீனா அதுல போட்டோம்னா ஒரு பாக்ஸ்க்கு வந்து 70 ரூபா 80 ரூபா தான் சார்ஜ் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு 5-6 இடத்துல தான் இருக்காங்க. வாங்கினீங்களா? எவ்வளவு சார்ஜ் பண்ணாங்க? 160 2 பாக்ஸ்க்கு. அப்ப 80 ரூபா தானே ஆச்சு. டேமேஜ் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சா? அதுதான் உங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த ரதிமீனால போட்டா சார்ஜ் கம்மி, எல்லா ஏரியாவும் கவர் ஆகாது. இப்போ வந்து பர்வீன்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்கு. அந்த பர்வீன்ல போட்டா சென்னைக்கு வந்து 140 ஒரு பாக்ஸ், ஒரு பாக்ஸுக்கு. அது இத்தனோடு பாக்ஸ் இருந்தாலும் அதே தான், இவ்வளவு பெரிய பாக்ஸ் இருந்தாலும் அதே தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒருத்தருக்கே 3 பாக்ஸ் 4 பாக்ஸ் போட்டீங்கன்னா நான் ரேட் குறைச்சுக்குவோம். ஆனா ஒருத்தருக்கு ஒரு பாக்ஸ் தான் மேக்ஸிமம் வருது. அதனால அவங்க வந்து சார்ஜ் வந்து குறைக்கிறது இல்ல. 140 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, எங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காங்க, டோர் டெலிவரி பண்ணிடுறோம், நாங்க வந்து ஒரு கொரியர் வச்சிருக்கோம். யாருன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே என்ன கான்டாக்ட் பண்ணி என்ன கேட்டிருக்காங்கன்னா, டோர் டெலிவரி பண்ணிடுறோம், நாங்க வந்து எல்லாமே பண்றோம். ஆனா வந்து பர் கிலோக்கு வந்து நீங்க வந்து மினிமம் 200 ரூபா ஒரு பாக்ஸுக்கு. 20 கிலோ வரைக்கும் நீங்க போட்டுக்கலாம். பர் கிலோ 10 ரூபா. ஆனா வந்து 10 கிலோ போட்டாலும் 200 ரூபா கட்டணும், 20 கிலோ போட்டாலும் 200 ரூபா கட்டணும். எல்லா ஏரியாவும் நாங்க சென்னையில டோர் டெலிவரி பண்றோம்னு கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டை அப் மாதிரி உங்கள்கிட்ட வச்சுக்கணும், டெய்லி நீங்க இவ்வளவு பாக்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். இப்ப நம்ம புதுசு, அதனால நாங்க இப்போ கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். 2வது 200 ரூபா ஒரு பாக்ஸ்ங்கிறது எனக்கு என்னவோ, நீங்க கேட்டு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வந்து இவர் கூட போய் AKRல போய் சார்ஜ் கம்மியா தான் சொன்னாங்க. AKRல எல்லா பாக்ஸையும் இறக்கிட்டு வேன் திரும்ப போயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் கேட்கும் போது ஒரு பாக்ஸ்க்கு வந்து 250 260ன்னு சொல்லிட்டாங்க. பூரா எந்த அந்த டாடா ஏஸ் வண்டி இறக்கிட்டு போயிட்டாங்க. திரும்ப நாங்க ஒவ்வொரு லாரி ஆபீஸா பிரிச்சு AKRனா எல்லாத்துக்கும் ஒரே சர்வீஸ் போதுங்க, டக்குன்னு டெலிவரி கொடுக்கலாம், வேணாம் மக்களுக்கு இவ்வளவு காசு ஆகக்கூடாது. எங்களுக்கு இல்ல, 2 பே தான் நாங்க போட்டு அனுப்புறோம். இருந்தாலும் நானும் இவரும் சேர்ந்து அத்தனை பாக்ஸும் கார்ல எடுத்து வச்சு ஒரு 40 பாக்ஸ் இருக்குங்க. அந்தந்த லாரியில பிரிச்சு கொண்டு போய் எங்க கம்மின்னு போட்டுட்டு ஒரு 6 பாக்ஸ் மட்டும் தான் AKRல. அரக்கோணம்லாம் டெலிவரி யாருமே இல்ல, அவங்க விட்டா
இப்போ அரக்கோணத்துக்கு போற பாக்ஸ், அப்புறம் அதே போல 2-3 இடத்துக்கு வந்து டெலிவரி இல்லைன்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் ஏகேல விட்டு வச்சோம். அன்னைக்கு ஃபுல்லு டைட் ஒர்க். இதெல்லாம் பேக்ரவுண்ட்ல தெரியாது. ஆனா மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு இதை கொடுத்தோம்னா அவங்க மறுபடியும் இதை வாங்கணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. ஒண்ணு, ரெண்டாவது அவங்களால இவ்வளவு பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பாக்குறோம். அதனால எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லையா? இப்போ 200 ரூபானா சென்னை கூட 200 ரூபாய் ஓகே நீங்க சொல்லலாம். ஈரோடு டு சென்னைங்கிறப்போ 400 கிலோமீட்டர். ஆனா அவங்க வந்து என்னன்னா நான் பக்கத்துல உள்ள ஊர்களுக்கு எல்லாம் போடும்போது கோயம்புத்தூர் மதுரை எல்லாம் போட்டா 50 ரூபா தான் ஒரு பெட்டிக்கு. ஸ்பெசிஃபிக்கா கேக்குறவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணுங்க, எல்லாருக்கும் பண்ணலாம். இல்ல ரெக்வெஸ்டிங் யூனா ரெகுலர் கொரியர்ல போடலாங்க. ரெகுலர் கொரியர்ல போட்டா 50 ரூபா ஆகும். ஒரு கிலோக்கு வந்து 50 ரூபா 60 ரூபா. இந்த பிரான்ஸ் எக்ஸ்பிரஸ்ல 50 ரூபாய் 60 ரூபாய் வாங்குறாங்க. அப்போ 10 கிலோனா நீங்க 500 ரூபாய் ஆயிரும். நான் வந்து டை அப் வச்சு ரெகுலரா எல்லாருக்கும் போட்டனாதான் அந்த 10 ரூபா சார்ஜ்ல போகும். இல்லன்னா உங்களுக்கு வந்து அதுவே அதிகமாயிரும். ஓகே ஓகே. அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் கூட வந்துருமே, டபுள் ஆயிருமே. காஸ்ட் ஒரு பங்குனா கொரியர் டபுள் பங்கு ஆயிரும். அப்படிதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப பெட்டியோட பாக்ஸோட வெயிட் இருக்கு, அது 1 கிலோ வந்துரும். இப்ப அப்படிலாம் வரும்போது ரொம்ப டூ மச்சா வரும். அப்படி இல்ல எனக்கு ஓகே அப்படின்னா நாங்க போட்டுருவோம். அப்படின்னா கூட ஓகே எனக்கு 500 ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல, 500 ரூபாய் சரக்குக்கு அப்படின்னா நாங்க எங்களுக்கு என்ன போட்டுட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ஆனா உங்களுக்கு அது ரொம்ப வேஸ்டா இருக்குமே, அதுதான் பார்த்தோம், வேற ஒண்ணும் இல்ல. இந்த தடவை வேணா போட்டு பாருங்க. ஓகே நான் பாக்குறேன். ஓகே அடுத்த தடவை கூட ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும். ஓகே ஓகே பாக்கலாங்க. அது அதோட இல்லாம எனக்கு கால் ரொம்ப முடியல, எனக்கு பண்ண முடியல. இது பண்ணா நான் வந்து ஐ ஹேவ் டு டேக் another transport. எப்படின்னா நான் போறதா இருந்தா டிரான்ஸ்போர்ட். ஓகே ஓகே. அதுக்கு வந்து இட் இஸ் பெட்டர் வந்து எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா டவுட். அதே இப்போ நாங்க வந்து இப்போ நம்ம வந்து இதுல ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணும்போது இந்த ஐஓபி இதெல்லாம் என்ன தெரியுமா, அது சம்டைம்ஸ் நமக்கு டெபிட் ஆயிடுது. ஆனா இங்க வந்து ரிசிப்ட் வரதுக்கு முன்னாடி அது வந்து ராங் ஐடி அது இது சொல்லி ஒரு 2 நிமிஷம் தான் அந்த ராங் ஐடி அது இதுன்னு வந்துடுறது. அப்ப வந்து கன்ஃபர்மேஷன் வந்துரும் 2 நாள்ல. இன்னைக்கு இப்ப நான் எல்லாம் கரெக்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு பேமெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆல் போட்டு ட்ரைனிங் கொடுத்து பண்ண வச்சிட்டோம், வந்துரும். சோ ஏன்னா இ ரிசிப்ட் எடுக்க முடியாம போய்டும் சம்டைம்ஸ். அதுக்கு தான் சொல்றேன். இல்ல ரெசிப்ட் நீங்க வந்து நீங்க போட்டோ நீங்க கேக்குறீங்க இல்லையா, போட்டோ காப்பி. அதே இந்த மாதிரி வந்தது வச்சுக்கோங்க. நீங்க உங்க போன் நம்பர் போட்டும் கட்ட மாட்டீங்க, செல்போன் போட்டு கட்டினா யாரு கட்டினாங்களே எப்படிங்க தெரியும்? அதான் என்ன பண்றது தெரியும். ஏன்னா இது பர்டிகுலர் நிறைய பேங்க்ஸ் அந்த மாதிரி ஆகுது. வந்து பண்ணா டக்குன்னு இ-ரிசிப்ட் நீங்க எப்ப வேணா போய் அந்த பேமெண்ட் லாக் இருக்குமே, அது ஆக்டிவிட்டி லாக் இருக்கும், அதுல இருந்து நீங்க எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடலாம். அது ஒரு சாதாரண விஷயம் தான். ஏன்னா இப்ப வந்து எங்களுக்கு வந்து கட்டிட்டேன்னு சொல்லி கட்டாமலே எங்களுக்கு நிறைய பேர் அப்படி சொல்லிருக்காங்க. ஓகே ஓகே சரி. அவ்வளோ நம்ம குட்டி ஹீரோ ஒருத்தர் கலாநிதின்னு சொல்லி ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நான் பாப்பால பொம்மை வச்சு விளையாடலாம்ல, அதுக்காக தேங்க்யூ கலாநிதி. நம்ம ஜான்சி குட்டி சேனல்ல ஏதோ ஒரு வீடியோல போட்டுடலாம். ஓகே தேங்க்யூ. உங்க நேம்? ஷீஜா. இவங்க தான் நேத்து கமெண்ட்ல கூட போட்டிருந்தாங்க, தூங்காம கூட என்னமோ கிஃப்ட் பண்ண, என்ன கிஃப்ட் பண்ணீங்கன்னு தெரியல. நான் கிஃப்ட் தான் அதான் சொன்னேன், அன்புக்கு அன்பு தான் பரிசு. நான் வந்து ஈரோட்ல அவ்வளவு இது எடுத்துட்டு போயிருந்தேன். ஆனா சின்ன சின்னதான் எல்லாமே, நீங்க தூக்கிட்டு வர முடியல, ட்ரெயின்ல வந்ததுனால யாருக்கும் எதுவுமே கொண்டு வர முடியல. அதனால சந்தோஷமா இருக்கு. ஓகே தேங்க்யூ ஷீஜா. மோட்டிவேஷன் எங்களுக்கு சரி சரிங்க. ரொம்ப அழகா அற்புதமா, அதாவது இங்க பெண்கள் வந்து உள்ளே இருக்க கூடாது அப்படிங்கறத ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்கீங்க. ரொம்ப வரவேற்கிறோம் உங்களை சென்னைக்கு. ரொம்ப சந்தோஷம், பார்த்து சந்தோஷம். எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாம வந்தீங்கன்னா என்னன்னா பார்க்க முடியாது. ஏன்னா நான் அதாவது பந்தா பார்க்க கூடாது அப்படிலாம் கிடையாது. சக்கரை கால் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பேன், எங்க எந்த நிமிஷம் இருக்குன்னே தெரியாது. நைட்டு 11-11:30 கூட ஆகும் வீட்டுக்கு வரக்கு. இப்ப கூட நிறைய பேர் திருமுலை வாயில் வரேன்னு சொன்னாங்க. காலையில கிளம்புனா அங்க வந்து நேற்று நைட்டு நாங்க சேரும்போது 12 மணி. நான் எல்லாம் எடுத்து கூட வீடியோ போட்டிருந்தேன், பாத்திருப்பீங்க. ஹாய். ஓகே தேங்க்யூ. நிறைய வந்திருப்பேன். அன்புக்கு எல்லையே கிடையாது, அதை மக்கள் வந்து உணர்த்திட்டே இருந்தாங்க கடைசி வரைக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கூட்டத்தை பற்றி நான் கவர் பண்ண வேண்டி இருக்கு. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் அடுத்த பாகத்தில் மிச்சத்தை கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.